வணக்கம் தமிழா. வரக்கூடிய ஆர்ஆர்பி குரூப் டி, என்டிபிசி, ஏஎல்பி, ஜேஇ டெக்னீசியன் போன்ற அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பயன்படக்கூடிய விதத்துல முந்தைய ஆண்டுகள் அதாவது 2024, 2025 கேட்கப்பட்ட வினாக்கள ஒவ்வொரு கொஸ்டின்ஸ் வைஸ் நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு எந்த கொஸ்டின் பார்க்க போறோம்னா டெக்னீசியன் கிரேட் 3ல டிசம்பர் 20, 2024 செகண்ட் ஷிப்ட்ல கேட்கப்பட்ட கணித வினாக்களை தான் பார்க்க போறோம். இந்த வீடியோ முழுமையா பாருங்க. ஏன்னா டெக்னீசியன் கிரேட் 3ல வந்து பார்த்தா கணிதங்கிறது ரொம்ப கஷ்டமா கேட்காம ரொம்ப நார்மலான பேட்டர்ன் தான் கேட்டிருப்பாங்க. ஈஸியா ஆன்சர் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டெக்னீசியன் கிரேட் 3லையும் பார்த்தா தெரியும் கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இப்போ நார்மல் நம்ம இதுக்கு முன்னாடி கொஸ்டினா பார்த்தா என்டிபிசி பார்த்தோம்ல சார், என்டிபிசிக்கும் இந்த டெக்னீசியன் கிரேட் 3க்கும் வித்தியாசம் நிறைய கேட்டேன். டெக்னீசியன் கிரேட் 3ல கொஸ்டின்ஸுங்கிறது ரொம்ப நார்மலா நீ வேகமா ஆன்சர் பண்ணக்கூடிய கொஸ்டின் வந்து மேக்ஸிமம் இருக்கும். வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். தொடர்ந்து வீடியோ பாருங்க. ஒவ்வொரு தேர்வு வாரியும் நம்ம போட்டுட்டு தான் வரோம். இந்த சீரீஸும் கண்டினியூஸும் வந்துட்டே இருக்கும். என்டிபிசி பார்த்தோம், டெக்னீஷியன் பார்த்தோம், குரூப் டியும் பார்ப்போம், ஜேஇ அனைத்து கொஸ்டின் பேப்பருமே நம்ம பார்க்க தான் போறோம். ஒன் வேணா வீடியோ பார்த்துட்டே வாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. நண்பர்களும் கண்டிப்பா ஷேர் பண்ணி விடுங்க. நம்முடைய தமிழ் ஐஏஎஸ் அகாடமில ஆர்ஆர்பி ஸ்டடி பேக்கேஜ் போய்கிட்டு இருக்கு. மொத்தம் 7 புத்தகங்கள் வரும். இலவச மாதிரி தேர்வுகள், முந்தைய ஆண்டு வினாக்கள் அனைத்துமே உங்களுக்கு சேர்த்து தான் வரும். இந்த 7 புத்தகம் கொரியர் ஆகும். இலவச மாதிரி தேர்வும் முந்தைய ஆண்டு வினாக்கள் பிடிஎஃப் வந்துடும். இதோட பிரைஸ் வந்து 1799 தான். விருப்பம் மூலம் இந்த எங்களுக்கு தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒரு ஒழுங்கு அருங்கோணத்தின் பரப்பு காண்க. 6 சென்டிமீட்டர் பக்கம் உள்ள ஒழுங்கு அருங்கோணத்தின் பரப்பு. ஓகேங்களா? அருங்கோணத்தின் பரப்பளவு அப்படின்னா ஃபார்முலா 3√3/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர். 3√3/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர். அப்ப ஏங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா பக்கம் தான் அது ஏ. அப்ப ஏ உடைய மதிப்பு எவ்வளோ? இங்க 6. அப்ப 3√3/2 இன்ட்டு 6 இன்ட்டு 6. ஓகே, 6 ஸ்கொயர் தானே வரும். அப்ப 6 இன்ட்டு 6 நான் போட்டுக்கிறேன். இப்ப அடிச்சா 4 2 இங்க 3. இப்ப 3 9 9 54√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 54√3 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஆன்சர் ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேங்களா? அப்போ ஒரு ஒழுங்கு அருங்கோணத்தின் பரப்பு அப்படின்னா ஃபார்முலா 3√3/2 இன்ட்டு ஏ ஸ்கொயர் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது தெரிஞ்சாலே போதும், ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்க. அடுத்து, ஒரு தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்காக ஒரு மாணவர் அதிகபட்ச மதிப்பெண்களில் 780 மதிப்பெண் பெற வேண்டும். சோனல் 728 மதிப்பெண்கள் பெற்றார் மற்றும் அவர் 5% மதிப்பெண்கள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்ததாக அறிவிக்கப்பட்டது எனில் அத்தேர்வில் ஒரு மாணவர் பெறக்கூடிய அதிகபட்ச மொத்த மதிப்பெண் எவ்வளவு? இதுதான் கொஸ்டின். ஓகேங்களா? அதிகபட்ச மொத்த மதிப்பெண்ணா டோட்டல் மார்க் எவ்வளவு அப்படின்னு தான் கேட்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப இந்த கொஸ்டினை கவனிக்கவே, நம்ம ஒரு தேர்வுல பாஸ் பண்ணணும் அப்படின்னா 780 மார்க் எடுக்கணும். பாஸ் பண்ணணும் அப்படின்னா எத்தனை மார்க் எடுக்கணும்? 780 எடுக்கணும். ஆனா அவர் எவ்வளவு எடுத்திருக்காரு? 728 தான் எடுத்திருக்காரு. அப்ப 728 எடுத்தா அது ஃபெயில் தானே. அப்ப எவ்வளவு கம்மியா எடுத்திருக்காரு? அப்ப ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் பாருங்க. 780 728 டிஃபரன்ஸ் எவ்வளவு வரும்? 52. ஓகேங்களா? அடுத்து என்ன சொல்றாங்க? 5% மதிப்பெண்ல தான் தோல்வி அடைந்ததா சொல்றாங்களா? அதாவது 52 மார்க் கம்மியானனால தான் ஃபெயில் ஆயிட்டாரு. அப்ப அதோட பெர்சன்டேஜ் எவ்வளவு? 5%. அப்ப 5% 52 அப்படின்னா 100% எவ்வளவு வரும்? சிம்பிளா கண்டுபிடிக்கலாம். இப்ப பாருங்க, 5 டபுள் ஆகுங்க, எவ்வளவு? 10%. அப்ப 10% எவ்வளவு வரும்? 104. அப்ப 10% 104னா 100% எவ்வளவு வரும்? ஒரு ஜீரோ பின்னாடி சேர்க்கலாமா? அப்ப இங்க ஒரு பின்னாடி ஜீரோ சேர்த்தா 1040. அப்ப அந்த தேர்வில் அதிகபட்ச மொத்த மதிப்பெண் எவ்வளவு பார்த்தீங்கன்னா 1040. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், இந்த கொஸ்டின் பாருங்க. 40:35 35:k எனில் k - 1 மதிப்பை கண்டறியவும். ஓகே, அப்ப k - 1 கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் k உடைய மதிப்பு கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இந்த 4 நம்பரை பாருங்க. இது என்ன பேட்டர்ன்? 4 நம்பருக்கு வந்தாலே விகித சமம். அப்ப விகித சமம் என்ன பண்ணுவோம்? சென்ட்ரோல ரெண்டுமே பெருக்கும், ஃபர்ஸ்ட் லாஸ்டையும் பெருக்கும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் எனக்கு என்ன இருக்கு? 40 × k. சென்டர் என்ன இருக்கு? 35 × 35. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் லாஸ்டும் பெருக்கிருக்கேன், சென்டரோட ரெண்டுமே பெருக்கிருக்கோம். இப்ப அடிக்கலாம். 7 5 35, 8 5 40,
அப்ப கே உடைய மதிப்பு எவ்வளவு வரும்? இந்த 8 வச்சு எங்க அடிக்கும்போது அப்ப 8 கீழே போயிரும். அப்ப 7 35 எவ்வளவு வரும் பாருங்க. 7 35 வரும். 30 7 210, 5 35, அப்ப எவ்வளவு வரும்? 245. அடுத்து அது கீழே 8 போட்டுக்கோங்க. ஏன்னா 8 கிட்ட வரும்போது டிவைடர். அப்ப கே உடைய மதிப்பு எவ்வளவு? 245/8. ஆனா பட் இங்க என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாங்க? கே மைனஸ் 1 தானே கேட்டிருக்காங்க. அப்ப கே மைனஸ் 1 எவ்வளவு வரும்? அப்ப கே உடைய மதிப்பு எவ்வளோ? 245/8 மைனஸ் 1. இப்ப என்ன பண்ணலாம்? இங்க பெருக்குனா மைனஸ் 8 ஆயிருமா? அப்ப 245 8 போச்சுன்னா 237/8. அப்ப கே மைனஸ் 1 மதிப்பு எவ்வளோ? 237/8. நீங்க வாட்டி கே ஓட மதிப்பு வரும்னு சொல்லி போட்டு போயிடக்கூடாது. அவங்க கேட்கப்பட்ட கொஸ்டின் கே மைனஸ் 1 மதிப்பு தான் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்த கொஸ்டினை பாருங்க, சுருக்க கொஸ்டின் தான். 9/10 வகுத்தல் பிராக்கெட் ஆஃப் 4/5 பிளஸ் 1/10. இப்ப என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் இந்த பிராக்கெட் தான் ஆன்சர் பண்ணணும். எப்படி ஆன்சர் பண்ணலாம்? நீங்க எல்சிஎம் எடுத்து ஆன்சர் பண்ணலாம், இல்ல கிராஸ் மல்டிபிள் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணலாம். இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த 9/10 அப்படியே தான் இருக்கு. நான் எப்பயுமே நார்மல் மெத்தட் கிராஸ் மல்டிபிள் பண்றேன். எவ்வளவு வரும்? 40. இங்க பெருக்குனா 5, கீழே எவ்வளவு வருது? 50. ஓகேங்களா? இப்ப என்ன வரும்? 9 வகுத்தல் 10 வகுத்தல் இங்க 45 வகுத்தல் 50. இப்ப அடிக்கலாமா? 9 இங்க 15. ஓகேவா? அப்ப 9/10 வகுத்தல் 9/10 எனக்கு என்ன ஆன்சர் வரும்? 9/10 வகுத்தல் 9/10னா அப்படியே கேன்சல் பண்ணிடலாமா? அப்ப ஆன்சர் என்ன வரும்? 1. ஏன்னா ஒரே நம்பரை டிவைட் பண்ண எனக்கு ஆன்சர் என்ன வரும்? 1. ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து ஒரு கடைக்காரர் ரூபாய் 153க்கு வாங்கிய ஒரு பொருளுக்கு 15% தள்ளுபடியை அனுமதித்த பின்னும் 20% லாபம் பெறுகிறார். அப்ப எந்த விலையில் அதை குறியிட வேண்டும்? அதாவது அதோட குறித்த விலை எவ்வளவாக இருக்கும்? அதான் கொஸ்டின். ஓகேவா? 153 ரூபாய்க்கு வாங்குறாரு. அப்ப என்ன பண்றாரு? ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணுவார். அப்ப பிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் அவர் தள்ளுபடியும் கொடுப்பாரு. அதன் மூலம் அவருக்கு லாபமும் கிடைக்கும். அப்ப அந்த குறித்த விலை எவ்வளவு வச்சிருப்பார்? இதான் கொஸ்டின். ஓகேங்களா? அப்ப குறித்த விலை பேஸ் பண்ணி வந்தாலே ஃபார்ம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை, அதாவது வாங்கிய விலைன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? குறித்த விலை இஸ் ஈக்குவல் டு 100 பிளஸ் லாபம் 100 மைனஸ் தள்ளுபடி இன்ட்டு அடக்க விலை. இந்த ஃபார்முலா மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா மேல லாபம்னா கூட்டணும், தள்ளுபடினா கழிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, இப்ப லாபம் எவ்வளவு இருக்கு? 20%. அப்ப கூட்டம் எவ்வளவு வரும்? 120 வகுத்தல் தள்ளுபடி எவ்வளவு? 15. அப்ப 100ல 5 போச்சுன்னா 85 இன்ட்டு வாங்கிய விலை எவ்வளவு? 153. இப்ப அடிக்கலாமா? 5ஆல் அடிச்சோம்னா 17 5 85. இங்க 2 10, மீதி 2 20ல 4. இப்ப 17 வச்சு இங்க அடிக்கலாமா? ஒரு 17 17, 9 17 153. அப்ப 24 இன்ட்டு 9 எவ்வளவு வரும்? 20 9 180, 4 9 36. அப்ப 180 36 கூட வரும் 216. அப்ப அவள் குறித்த விலை எவ்வளவா இருக்கும்? 216ஆக இருக்கும். நெக்ஸ்ட், ஏ பி சி மற்றும் டி ஆகிய 4 நபர்களுக்கிடையே ஒரு தொகையானது 4:7:9:3 என்ற விகிதத்தில் பகிர்ந்தளிக்கப்படுகிறது. சி என்பவர் பியை விட ரூபாய் 800 அதிகமாக பெறுகிறார் எனில் டி என்பவர் பெறும் தொகையை கண்டறியவும். ஓகேங்களா? சி என்ன பண்றாரு? சி என்பவர் பியை விட 800 ரூபாய் அதிகமா. நம்ம பாருங்க, இது அப்படி எழுதி 4:7:9:3. அப்ப ஏ பி சி டி. ஓகேங்களா? இப்ப பாருங்க, இப்ப பி சி அப்படிதானே சொல்றாங்க. அப்ப அதிகம் அப்படின்னு வந்தாலும் சரி, குறைவன் வந்தாலும் சரி, இங்க யார சொல்றாங்க? சி பி தானே. அப்ப இவங்க 2 பேர் மட்டும் தான் நீங்க பார்க்கணும். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும்? 2 பேருக்கு டிஃபரன்ஸ் பாருங்க. ஓகேங்களா? அதிகம் சொன்னாலும் சரி, குறைவுன்னு சொன்னாலும் சரி. ஓகேவா? அப்படி சொன்னா அர்த்தம் 2 பேருக்கும் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அப்ப 7 9க்கான டிஃபரன்ஸ் எவ்வளோ? 2. அப்ப இந்த 2 பங்கு தான் 800 ரூபாய். 2 பங்கு தான் எனக்கு எவ்வளோ? 800 ரூபாய். அப்ப ஒரு பங்கு எவ்வளவு வரும்? 400 ரூபாய். 2 பங்கு 800னா ஒரு பங்கு எவ்வளோ? 400 ரூபாய். இப்ப இது தெரிஞ்சாலே போதும், நம்ம அனைவருக்குமே என்ன பண்ணலாம்? அவங்களுக்கான தொகையை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? 2 பங்கு 800னா ஒரு பங்கு 400. அப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க? டி என்பவர் பெறக்கூடிய தொகையை தான் கேட்கறாங்க. அப்ப டி பெறக்கூடிய தொகை எவ்வளவு? 3 பங்குல.
அப்போ ஒரு பங்கு 400னா 3 பங்கு எவ்வளவு வரும்? 3 இன்ட்டு 400 1200. அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து secant squared a plus cosecant squared a minus 1 plus 1 plus tan squared a minus cot squared a. ஓகேங்களா? இப்போ இதை என்ன பண்ணலாம்? 1 by 1 எழுதிட்டே வரலாம். இப்போ secant squared a. ஓகேங்களா? இப்போ secant squared a எப்படி எழுதலாம்? 1 by cos squared a. 1 by cos squared a அப்படின்னு எழுதலாம். plus இந்த cosecant squared a எப்படி எழுதலாம்? 1 minus sin squared a. 1 minus sin squared a minus 1 plus 1 plus tan squared a எப்படி எழுதலாம்? sin squared a by cos squared a. ஓகே. அடுத்து minus cos squared a எப்படி எழுதலாம்? cos squared a divided by sin squared a. ஓகே. இப்போ என்ன பண்ணலாம் பாத்தீங்கன்னா இந்த பிராக்கெட்டை மட்டும் பாருங்க. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா sin squared a அப்போ 1 minus sin squared a வந்துருமா? இப்போ 1 minus sin squared a divided by sin squared a. ஓகேங்களா? இப்போ 1 minus sin squared a அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னா cos squared a ன்னு சொல்லுவோம். அப்போ cos squared a sin squared a. ஓகேவா? அப்ப இந்த பிராக்கெட்டுக்கான மதிப்பு என்னது? cos squared a divided by sin squared a. ஓகேங்களா? இப்போ முன்னாடி உள்ளது அப்படியே வச்சுக்கலாம். இப்போ பாருங்க அதே இந்த பிராக்கெட் பண்ணலாம். இங்க பாருங்க cos squared a sin squared a வா? அப்ப cos squared a plus sin squared a மதிப்புல வரும் 1 கீழ என்னது cos squared a. அப்போ 1 by cos squared a வந்திருக்கு. ஓகேங்களா? அப்ப இதையே அப்படியே வச்சுக்கலாம். ஓகேங்களா? இதுக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இது அப்படியே வச்சிருக்கேன். இப்போ இதையும் நான் கண்டுபிடிச்சேன். இங்க என்ன வரும்? cos squared a divided by sin squared a. ஓகேங்களா? இதையும் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதை அப்படியே வச்சிருக்கேன் 1 by cos squared a plus இந்த பிராக்கெட்டுக்கு மதிப்பு என்னது? cos squared a divided by sin squared a plus இந்த பிராக்கெட்டுக்கு மதிப்பு என்னது? 1 by cos squared a. அங்க என்ன இருக்கு? cos squared a divided by sin squared a. இப்போ பாருங்க plus cos squared a minus cos squared a cancel. இப்போ ரிமைனிங் என்ன இருக்கு? 1 by cos squared a plus 1 by cos squared a வா? இப்போ 1 by cos squared என்னது? secant squared a வா? secant squared a இங்க என்னது? secant squared a. அப்ப மொத்தம் எத்தனை secant squared இருக்கு? 2 இருக்கு. அப்ப 2 secant squared a. இப்போ ஆன்சர் என்ன வரும்? 2 secant squared a அப்படின்னு வந்திருக்கும். நெக்ஸ்ட் 50 சென்டிமீட்டர் சுற்றளவு கொண்ட ஒரு செவ்வகத்தின் பக்கங்கள் 1:4 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் செவ்வகத்தின் பரப்பளவுக்கு சமமான பரப்பளவை கொண்ட சதுரத்தின் சுற்றளவை காண்க. ஓகேங்களா? அப்ப செவ்வகத்தின் பரப்பளவும் சதுரத்தின் பரப்பளவும் சமம்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ணும்? இந்த கொடுத்த அளவுகள் வச்சு செவ்வகத்தின் பரப்பளவு எவ்வளவுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? எவ்வளவு சுற்றளவு இருக்கு? 50 சென்டிமீட்டரா? அப்ப சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது? செவ்வகத்தின் சுற்றளவு ஃபார்முலா 2l plus b தான் என்னது? 50. அப்ப இங்க அடிச்ச எவ்வளவு வரும்? 25. அப்ப l plus b என்னது? இது கூட்டுறதானே? இது 1x இது 4x கூட்டினா எவ்வளவு வரும்? 5x தான் 25. அப்ப 1x எவ்வளவு? 5. அப்ப x 5னா இப்ப இது எவ்வளவு? இது 5 இது எவ்வளவு? 20. ஓகேங்களா? அப்ப செவ்வகத்தின் பக்கங்கள் 5, 20. அப்ப பரப்பளவு எவ்வளவு வரும்? 5 × 20 அப்ப 5 × 20 எவ்வளவு? 100. இது என்னது? சதுரத்தின் பரப்பளவு a ஸ்கொயர்டு தான் 100. அப்ப a உடைய மதிப்பு எவ்வளவு வரும்? 10. செவ்வகத்தின் பரப்பளவு 100. அப்ப அதுதான் சதுரத்தின் பரப்பளவும். சதுரத்தின் பரப்பளவுனா a ஸ்கொயர். அப்ப a ஸ்கொயர் 100னா a ஓட மதிப்பு எவ்வளவு? 10. இப்ப நமக்கு கேட்கப்பட்ட கொஸ்டின் அது சதுரத்தின் சுற்றளவு. அப்ப சதுரத்தின் சுற்றளவுக்கான ஃபார்முலா அது 4a. அப்ப 4 × a ஓட மதிப்பு 10. அப்ப 4 × 10 எவ்வளவு வரும்? 40. ஆன்சர் ஆப்ஷன் a. நெக்ஸ்ட் 90 km/h வேகத்தில் செல்லும் ஒரு ரயில் 5 வினாடிகளில் ஒரு கம்பத்தை கடக்கிறது எனில் அந்த ரயிலின் நீளம் என்ன? ஓகேங்களா? ரயிலுடைய நீளம் கேட்கிறாங்க. அப்ப ரயிலோட நீளம் வேணும் அப்படின்னா வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கினாதான் எனக்கு கிடைக்கும். வேகத்தையும் நேரத்தையும் பெருக்கணும். வேகம் எனக்கு எவ்வளவு இருக்கு? 90 km/h இன்ட்டு நேரம் எவ்வளோ? 5 செகண்ட், 5 வினாடி. ஓகேங்களா? இப்ப பாருங்க km/h இங்க செகண்ட் எல்லாம் அடிக்க முடியாது, பெருக்கவும் முடியாது. அப்ப என்ன பண்ணும்? இந்த km/h நான் மீட்டர்/செகண்டா மாத்தணும். ஓகேவா? அப்ப மாத்தணும். அப்ப என்ன பண்ணுவோம்? 5/18 பெருக்கணும். அவ்வளவுதான்ப்பா. இப்ப பாருங்க அப்ப 90 × 5/18
18ஆல பெருக்கணும் அப்படின்னா இது என்ன எனக்கு மீட்டர் பெர் செகண்டா மாறிடும். இன்ட்டு 5 செகண்ட். இப்ப செகண்டுக்கு செகண்ட் கேன்சல். ஓகேங்களா? இப்ப ஒரு 18 18 5 18 90. அப்ப 5 25 25 5 125 மீட்டர். அப்ப ரயிலோட நீளம் எனக்கு எவ்வளவு வரும்? 125 மீட்டர். அடுத்து கொடுக்கப்பட்ட கோவையை மதிப்பிடும் சுருக்க கொஸ்டின் தான். 6 + 6 × 6 - 6. ஓகே. இப்ப நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? வகுத்தல் இல்ல. வகுத்தல்னா என்ன பண்ணும்? பெருக்கணும். அப்ப 6 × 6 எவ்வளவு? 36. முன்னாடி என்ன இருக்கு? 6 பிளஸ் பின்னாடி 6 மைனஸ். இப்ப 6 32 ரெண்டுமே பிளஸ் நம்பர் எது கூட்டினாலும் வரும்? 42 - 6. 42 6 போச்சுன்னா 36. அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், இரு குழாய்கள் X மற்றும் Y ஒரு தொட்டியை முறையை 21 மணி மற்றும் 24 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். குழாய்கள் ஒரே நேரத்தில் திறக்கப்பட்டு அடியில் ஒரு உடைப்பு காரணமாக தொட்டியை நிரப்ப 48 நிமிடங்கள் அதிகமாக ஆகிறது என்று தெரிய வந்தது. தொட்டி நிரம்பிய பிறகு அந்த நேரத்தில் எந்த குழாயும் துறக்கப்படாத பட்சத்தில் உடைப்பு அதை எவ்வளவு நேரத்தில் காலி செய்யும்? இதுதான் கொஸ்டின். ஓகே, பாருங்க. இப்ப தொட்டியுடைய கொள்ளளவு எவ்வளவுன்னு பார்க்கணும். ஓகேவா? அப்ப தொட்டியுடைய கொள்ளளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த கொடுக்கப்பட்ட ரெண்டு நம்பருக்கு எல்சிஎம் நீங்க பார்க்கணும். அவ்வளவுதான்ப்பா. 21 24. இதுக்கான எல்சிஎம் நீங்க கண்டுபிடிச்சீங்க எவ்வளவு வரும் பார்த்தீங்கன்னா 168 வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 3ஆல இருந்து டிவைட் பண்ண முடியும். அப்ப 7 இங்க 8 7 8 56 அங்க ஒரு 168. அப்ப தொட்டியுடைய கொள்ளளவுங்கிறது 168 லிட்டர்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்ப அந்த தொட்டியை வந்து இந்த எக்ஸ் ஒய் குழாய் நிரப்ப போதா? அப்ப இந்த ரெண்டு குழாய் ஒன்னா திறந்து விடுவோம். அது எவ்வளவு நேரத்தில் நிரப்புதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா? அப்ப எக்ஸ் வந்து 21, ஒய் வந்து 24. ஓகேங்களா? இப்ப இரண்டு குழாய்களும் என்ன பண்ணுவோம்? எக்ஸ் பிளஸ் ஒய் தான் கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிப்போம்? 21 × 24. அப்ப எக்ஸ் பிளஸ் ஒய் ரெண்டுமே கூட்டின வரும் 45. இப்ப அடிச்சோம்னா 7 இங்க அடிச்சோம்னா 15, இங்க 8 இங்க 5. அப்ப எவ்வளவு வரும்? 56/5. இப்ப இதை அடிச்சாலும் வரும் 11 1/5ன்னு வரும். 11 1/5ன்னு வரும். அதாவது 11 மணி நேரம் 1/5 மணி நேரம். ஓகே, 1/5 என்ன பண்ணலாம்? நிமிடமா மாத்தலாமா? அப்ப எப்படி மாத்தலாம்னா 11 மணி நேரம் 1/5 என்ன பண்ண போறேன்? 60ஆல பெருக்குனா நிமிடம் கிடைச்சிடும். அப்ப எவ்வளவு வருது? 12. அப்ப 11 மணி நேரம் 12 நிமிடம். ஓகேவா? அப்ப இந்த இரண்டு குழாயும் திறந்து விட்டாங்கன்னா அது எவ்வளவு நேரத்தில் நிரப்பும்? 11 மணி நேரம் 12 நிமிடத்தில் நிரம்பிடும். ஆனா என்ன ஆயிடுச்சு? கீழே வந்து ஒரு உடைப்பு இருக்குது. சோ அதனால என்ன ஆகுது? 48 நிமிடம் தாமதமாகுதா? எனக்கு உடைப்பு எதுவுமே இல்லைன்னா 11 மணி நேரம் 12 நிமிஷத்துல நிரப்பிடும். அந்த உடைப்பு காரணம் என்ன ஆகுது? 48 நிமிடம் கூடுதா? அப்ப இதோட ஒரு 48 நிமிஷத்தை கூட்டிக்கங்க. அப்ப 11 மணி 12 நிமிடம் 48 நிமிடம் கூட்டின எவ்வளவு வரும்? இது ரெண்டையும் சேர்த்தா ஒரு 1 வருதா? அப்ப 11 கூட்டின எவ்வளவு வரும்? 12 மணி நேரம் ஆகுது. எவ்வளவு நேரம் ஆகுது? 12 மணி நேரம் எனக்கு ஆகுது. ஓகேங்களா? இப்ப கொஸ்டின்ஸை பாருங்க. இப்ப 1 மணி நேரத்துல எவ்வளவு நிரப்பும்? 1 மணி நேரத்துல எவ்வளவு நிரப்பும்? ஓகே, பாருங்க. இப்ப மொத்த கொள்ளளவு வந்து பாத்தீங்கன்னா 168 லிட்டரா? இப்ப எக்ஸுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன்னா எக்ஸ் வந்து 21 மணி நேரம். அப்ப 1 மணி நேரத்துக்கு எவ்வளவு இருக்கும்? அப்ப 168 வகுத்தல் 21 போட்டா உங்களுக்கு எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 8 மணி நேரம் வரும். ஓகே, எவ்வளவு நேரம்? 8 மணி நேரம் வருது. அதே மாதிரி ஒய்க்கு எவ்வளவு வரும்? 168/24 அப்படின்னா 7 மணி நேரம் வரும். ஓகேங்களா? இது இல்லாம எனக்கு என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா உடைப்பு காரணமா ஒண்ணு இருக்குல்ல. ஓகேங்களா? உடைப்பு காரணமா எனக்கு இருக்கு. அது என்ன வச்சுக்கோங்க? -L வச்சுக்கோங்க. இது வந்து லீக் ஆகுறதுனால -L வச்சுக்கோங்க. எவ்வளவு லீக் ஆகுதுன்னு தெரியாது 1 மணி நேரத்துல. அதனால L வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இவ மொத்தம் எனக்கு எவ்வளவு பாத்தீங்கன்னா 12. ஓகேங்களா? இதோட மொத்த லிட்டர் எவ்வளவு? 168. ஓகேங்களா? அப்ப 1 மணி நேரத்துல அப்படிங்கும்போது எக்ஸுக்கு வந்து 8 மணி நேரம், ஒய்க்கு வந்து 7 மணி நேரம். 1 மணி நேரத்துல எவ்வளவு லீக் ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. இது மொத்த மதிப்பு என்ன பண்றேன்? 12ஆல நான் பெருக்கிறேன். இதுதான் என்னது? அந்த 168 கொள்ளளவுக்கு சமம். இப்ப அடிக்கலாம். ஒரு 12 12 இங்க அடிச்சோம்னா ஒரு 12 12 மீதி 4 48ல 4. அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா 15 -L 14. அப்ப L அங்கிட்டு போச்சுன்னா பிளஸ் 14 வந்து மைனஸ் 15 14 போச்சுன்னா 1. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா
1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் தான் நிரப்ப முடியும். 1 மணி நேரத்துக்கு 1 லிட்டர் அப்படின்னா அப்ப 168 லிட்டர் நிரப்ப எனக்கு எவ்வளவு மணி நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? 1க்கு 1னா 168க்கு எவ்வளவு? 168 தான். அப்ப 168 மணி நேரம் எனக்கு ஆகும். அப்ப ஆன்சர் அது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 3x minus 5y is equal to 7 மற்றும் minus 6x plus 10y is equal to 7 என்ற சோடி சமன்பாடுகள் எதை சொல்லுது? ஒரு தனிப்பட்ட தீர்வு கிடைக்குதா, இல்ல இரண்டு தீர்வு கிடைக்குதா, இல்ல எந்த தீர்வுமே கொண்டிருக்கவில்லையா, இல்ல எண்ணற்ற பல தீர்வுகள் கொண்டிருக்கலாம் கண்டுபிடிக்கப்போம். ஸோ ஒரு தீர்வுனா எக்ஸுக்கு மதிப்பு கிடைக்கும், ஒய்க்கு ஒரே மாதிரி மதிப்பு கிடைக்கலாம். இரண்டு தீர்வுனா எக்ஸுக்கு ஒரு மதிப்பு, ஒய்க்கு ஒரு மதிப்பு கிடைக்கலாம். இல்ல நிறைய தீர்வுகள் கிடைக்குன்னா அது மாதிரி, இல்ல தீர்வே கிடைக்கல அப்படின்னு கண்டுபிடிக்க போறோம். இப்போ பாருங்க 3x minus 5y is equal to 7. ஸோ அதே மாதிரி இங்க என்ன இருக்கு பார்த்தீங்கன்னா மைனஸ் 6x பிளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே, இப்போ என்ன பண்ண போறோம்? இப்போ கேன்சல் பண்ண ஏதோ ஒன்று சமப்படுத்தணும்ல. அப்போ என்ன பண்றேன்? இந்த சமன்பாடை என்ன பண்ண போறேன்னா நான் 2ஆல பெருக்க போறேன். என்னங்க மைனஸ் 6 இருக்குல்ல, அப்போ 2ஆல பெருக்க எவ்வளோ வரும்? 6x. இது 2ஆ பெருக்குனா மைனஸ் 10y. அங்க 2ஆ பெருக்குனா 14. அப்போ இங்க என்ன ஆகும்? மைனஸ் 6 பிளஸ் 6 கேன்சல், பிளஸ் 10 மைனஸ் 10 கேன்சல். அப்ப எக்ஸ் ஒய் ஃபுல்லா கேன்சல் ஆயிடுச்சுல. அப்ப ரிமைனிங் 21 மட்டும் வருது, மாறிலி மட்டும் தான் எனக்கு இருக்கு. பட் எக்ஸோ ஒய்யோ எனக்கு கிடைக்கலைங்க. ஓகேங்களா? அப்ப என்னால ஒரு தீர்வும் கண்டுபிடிக்க முடியாது. அந்த 21ங்கிறது எது? அது ஒரு மாறிலி, அவ்வளவுதான். பட் என்னால இங்க கண்டுபிடிக்கவே முடியாது. அப்ப என்னது? எந்த தீர்வுமே எனக்கு கிடைக்கல, எந்த தீர்வுமே கொண்டிருக்கவில்லை. ஏன்னா எக்ஸும் கேன்சல் ஆயிடுச்சு, ஒய்யும் கேன்சல் ஆச்சு. எனக்கு ஒன்னு கேன்சல் ஆகி ஒன்னு பெண்டிங் இருந்தா அதுக்கான மதிப்பு எனக்கு கிடைச்சிருக்கும். அதை வச்சு இன்னொரு மதிப்பு எனக்கு கண்டுபிடிக்க முடியும். பட் ஆனால் எனக்கு ரெண்டுமே கிடைக்காதனால என்ன பண்ண முடியாது? எந்த தீர்வுமே எனக்கு கிடைக்கலன்னு தான் சொல்லணும். அடுத்து கொடுக்கப்பட்ட எண்ணிலிருந்து மிகப்பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்கவும். ஓகே பாருங்க, 4/50. ஓகேங்களா? இந்த 4/50 எப்படி எழுதலாம்? இந்த 4 ஃபர்ஸ்ட் எப்படி எழுதலாம்? 2 ஸ்கொயர் எழுதலாமா? அப்ப 2 ஸ்கொயர் 50. அப்ப 2 அடுக்கு இருந்து என்ன பண்ணும்? பெருக்கணும். அப்ப 2/100. அடுத்து என்ன இருக்கு? 2/100. இது அப்படியே வச்சுக்கலாம். 4/50 நாளும் 2/100 நாளும் எனக்கு ஒண்ணுதான். ஓகேங்களா? இது வந்து நான் கண்டுபிடிச்சாச்சு. அதே மாதிரி 16/25ன்னு சொல்றாங்க. இப்ப இந்த 16 எப்படி எழுதலாம்? 4 ஸ்கொயர்னு எழுதலாம். ஓகேங்களா? இங்க எவ்வளவு இருக்கு? 25. அப்ப 4 அடுக்கு எவ்வளவு வரும்? 50. அப்ப 4/50 எவ்வளவு? 2/100 தானே. அப்ப இங்க என்ன அது? 4/50னா 2/100. இது 2 அப்படியே தான் இருக்கு. 16/25யும் சுருக்கம் எவ்வளவு? 2/100 தான் வருது. அப்ப மூணுமே ஒரே மதிப்பு தானே. இதுல எதுவும் பெருசு சொல்ல முடியாதுல்ல. அப்ப என்ன ஆன்சர்? அனைத்துமே எனக்கு சமமானதான். ஏன்னா அடிமானம் ஃபுல்லா சமமா இருக்கு, அடுக்கு சமமா இருக்கு. அப்ப எனக்கு அனைத்துமே சமமானது. நெக்ஸ்ட், ஒரு நபர் ரூபாய் 5க்கு 6 பென்சில் வீதம் வாங்கி அவற்றை ரூபாய் 6க்கு 5 பென்சில்கள் வீதம் விற்றார் எனில் அவரின் லாப சதவீதம் எவ்வளவு? ஓகே, ஃபர்ஸ்ட் எவ்வளவுக்கு வாங்குறாருன்னு பார்க்கலாம். எவ்வளவுக்கு வாங்குறாருன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 5க்கு 6 பென்சில் வாங்குறாரு. ரூபாய் 5க்கு என்ன பண்றாரு? 6 பென்சில் வாங்குறாரு. எவ்வளவு விற்கிறாருன்னு பாத்தீங்கன்னா ரூபாய் 6க்கு 5 பென்சில் விற்கிறார். ஓகே பாருங்கவே, இங்க ரேட் மாறலாம், பிரச்சனை இல்லை. பட் எண்ணிக்கை மாறும் போது நம்ம டைரக்டா என்ன பண்ண முடியாது? கழிச்ச ஆன்சர் பண்ணிட முடியாது. அப்ப இங்க என்ன பண்ணும்? எண்ணிக்கையை சமப்படுத்தணும். அப்ப எண்ணிக்கையை சமப்படுத்தினாதான் நான் வாங்கியது வித்து வச்சு நம்ம கரெக்டா லாப சதவீதம் சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்ப எண்ணிக்கை எப்படி சமப்படுத்தலாம்? இங்க 6 இருக்கா? அப்ப என்ன பண்ணலாம்? 5ஆல பெருக்குங்க. 6×5 30ன்னு வச்சுக்கலாம். 6×5 30. அப்ப திரும்ப அதே மாதிரி இங்க என்ன பண்ணும்? இந்த பென்சிலையும் 30 வரணும். என்ன பண்ணும்? இங்க 6ஆல பெருக்குங்க. ஓகேங்களா? இங்க 5ஆல பெருக்கினா 30 வந்துடும். இங்க 6ஆல பெருக்கினா தான் 30 வரும். கரெக்டுங்களா? அப்ப இதுவும் 30, இதுவும் 30. கரெக்டுங்களா? 30 பென்சில் 30 பென்சில். அப்ப இங்க 5ஆல தான் பெருக்கணும். அப்ப 5ஆல பெருக்கினா எவ்வளவு வரும்? 25. அப்ப 25 ரூபாய்க்கு 30 பென்சில் வாங்கியிருப்பாரு. 25 ரூபாய்க்கு 30 பென்சில் வாங்கியிருப்பாரு. அதே மாதிரி இங்க என்ன பண்ணும்? 6ஆல தான் பெருக்கணுமா? அப்ப இங்க எவ்வளவு வரும்? 36. ஓகேங்களா? அப்ப என்ன பண்ண? 30 பென்சிலை 36 ரூபாய்க்கு வித்திருப்பார். 30 பென்சிலை 25 ரூபாய்க்கு வாங்கி 30 பென்சிலை 36 ரூபாய்க்கு வித்திருக்காரு. ஓகே, கான்செப்ட் புரியுதுங்களா? இப்ப வாங்கினது 30 தான், வித்தது 30 தான். நான் வாங்கினது 25 ரூபாய், வித்தது எவ்வளவு? 36 ரூபாய்.
ஓகேங்களா? அப்ப இந்த ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ? 25, 36 டிஃபரன்ஸ் எவ்வளோ? 11 வகுத்தல் நான் வாங்கினது எவ்வளோ? 25 இன்ட்டு 100. 4 25 25, 4 25 100, 11 நாங்க 44. அப்ப 44% லாபம். ஓகேங்களா? ஏன்னா இங்க எண்ணிக்கை வந்து சமப்படுத்தணும். அப்ப எண்ணிக்கை எப்படி சமப்படுத்தணும்னு பார்த்துக்கோங்க. ஓகே, நீங்க எல்சிஎம் எடுத்து டிவைட் பண்ணாலும் சரிதான். இல்ல டைரக்டா என்ன பண்ணலாம்? இங்க 6ல இருந்து 5 பெருக்கணும் 30. அப்ப 5ல இருந்து எதை 30 வரும்? 6 பெருக்கணும். அப்ப இங்க எந்த நம்பர் பெருக்கணும்? அதே தான் ரூபாய்க்கும் பெருக்கணும். இங்க எதை பெருக்கணும்? அதே தான் ரூபாய்க்கும் பெருக்கணும். அது மாதிரி போட்டாலும் என்ன பண்ணலாம்? எண்ணிக்கை சமமாயிரும். அப்ப வாங்கியது வித்து வச்சு என்ன பண்ணலாம்? லாப சதவீதம் கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து இங்க 44%. ஒரு பெண்மணி ஆண்டுக்கு 7.1/2% வட்டி விகிதத்தில் ரூபாய் 85,000 தனி வட்டியில் 4 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்துள்ளார். இனி 4 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் பெரும் தொகையை காண்க. பெரும் தொகை நம்ம என்னது? மொத்த தொகை தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப அசல் அடடி இருக்கு. ஏன்னா மொத்த தொகை எனக்கு என்ன ஃபார்முலா? அசலும் வட்டியும் சேர்ந்ததான் எனக்கு மொத்த தொகை. எனக்கு அசல் 85,000 தெரியும். ஆனா வட்டி எவ்வளவுன்னு தெரியாது. அப்ப வட்டியை தான் என்ன பண்ணுவேன்? நான் கண்டுபிடிப்பேன். அப்ப வட்டிக்கான ஃபார்முலா அது PNR/100. அப்ப அசல் மதிப்பு எவ்வளோ? 85,000 இன்ட்டு காலம் எவ்வளோ? 4 ஆண்டுகள். வட்டி வீதம் எவ்வளோ? 7.5 வகுத்தல் 100. ஓகேங்களா? இங்க 2 ஜீரோவுக்கு 2 ஜீரோ. அடுத்து என்ன பண்ணலாம்? இந்த பாயிண்ட்ஸ் முழு நம்பரை மாத்த ஒரு ஜீரோல பெருக்கினாலே போதும். அப்ப என்ன 75 மாறி இருக்கும். ஓகேங்களா? அப்ப 85 இன்ட்டு 4 இங்க ஒரு 75. அப்ப பெருங்க 85 நாங்க எவ்வளவு வரும்? 85 நாளா 170 340 340 ஒரு 75. அப்ப 20 இங்க ஒரு 2 15 17 28 2 23 0 15 இங்க ஒரு 5 இங்க ஒரு 2. அப்ப எவ்வளவு வருதுடா? 25,500 வருது. ஓகேங்களா? அப்ப அசலோட அப்ப என்ன பண்ணும்? வட்டியை கூட்டணும். அப்ப அசல் வந்து எனக்கு எவ்வளோ? அசல் வந்து 85,000. வட்டி வந்து எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 25,500. அப்ப கூட்டினா 0 0 5 இங்க 0 இங்க ஒரு 1 போட்டா 11. அப்ப 1,10,500 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். 1,10,500. நெக்ஸ்ட், கொடுக்கப்பட்ட பை வரைபடத்தை வைத்து பின்வரும் கேள்விக்கு பதில் அளிக்கவும். ஓகே, இந்த கொஸ்டினை பாருங்க. மாணவர் ஏ பெற்ற மொத்த மதிப்பெண்கள் 260. மொத்தம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு? 260 மார்க் வாங்கியிருக்காரு. அதில் தேர்வில் இயற்பியல் மற்றும் ஆங்கிலத்தில் மாணவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் எவ்வளவு? ஓகேவா? இயற்பியல் அப்படின்னா பிசிக்ஸ். பிசிக்ஸ்ல எவ்வளோ? 25%. பிசிக்ஸ்ல 25. ஆங்கிலத்தில் எவ்வளோ? 10%. ஓகேங்களா? இதோடைய மொத்த மதிப்பெண் கேட்டாங்க. அப்ப என்ன பண்ணும்? கூட்ட போறோம். கூட்டினோட ஒரு 35%. அப்ப 35% எனக்கு எவ்வளவு வரும்? பாருங்க, 35% 35/100. மொத்தம் அவர் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்காரு? 260 தான் வாங்கியிருக்காரு. அப்படியே பெருக்குங்க. ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. 2 10 7 35. அடுத்து 1 2 இங்க 13. அப்ப 13 இன்ட்டு 7 எவ்வளவு வரும்னா 91. அப்ப எவ்வளவு மார்க் வாங்கியிருப்பாரு? 91 மதிப்பெண் வாங்கியிருப்பாரு. அப்ப இயற்பியல் மற்றும் ஆங்கிலத்தில் பெற்ற மொத்த மதிப்பெண் எவ்வளவு? 91. ஆண்டுக்கு 20% தனி வட்டியில் ஒரு தொகையானது அதன் இரட்டிப்பாக எடுக்கும் காலம் எவ்வளவு? இதே கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். எத்தனை? இரட்டிப்பா. அப்ப 2 மடங்கு. அப்ப 2 மடங்குனா என்ன நம்பர் போடணும்? 100 வகுத்தல் எத்தனை சதவீதம்? 20. இப்ப அப்படி அடிங்க. 100/20 அடிச்சாலும் வரும் 5. அப்ப ஆன்சர் எவ்வளவு? 5 ஆண்டுகள். ஓகேங்களா? இரு மடங்கு நீங்க எவ்வளவு போடணும்? 100ன்னு போடணும். இரு மடங்குனா 100. இதே இது 3 மடங்கு சொன்னாங்கன்னா 200. 4 மடங்குனா 300. 10 மடங்குனா 900. அதாவது எந்த நம்பர் வருதோ 1 கழிச்சுட்டு 2 ஜீரோ சேர்க்கணும். அவ்வளவுதான். அப்ப 2 மடங்குனா 1 கழிக்கிற 1 2 ஜீரோ சேர்க்கிறேன். இதே 16 மடங்குனா 1 கழிச்சா 15 பின்னாடி 2 ஜீரோ 1500. அது மாதிரி நம்பரை போட்டுட்டு இங்க ஒரு நம்பர் இருக்கும்போது அது கீழே போட்டு அடிங்க. ஆன்சர் கரெக்டா வந்துடும். நெக்ஸ்ட், அமித் மற்றும் அமிதாவின் வயதின் கூட்டுத்தொகையானது அமிதா மற்றும் அமிர்தாவின் வயதின் கூட்டுத்தொகையை விட 15 ஆண்டுகள் அதிகம். ஓகேங்களா? இங்க அதிகம் குறைவில் வந்தாலே என்ன அர்த்தம்னா இவங்களுக்கும் இவங்களுக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளவுதான்ப்பா. ஓகே, பாருங்க.
அமித் பிளஸ் அமிதா. இவங்களின் வயதின் கூட்டுத்தொகையானது அமிதா மற்றும் அம்ரிதாவின் வயதின் கூட்டுத்தொகையை விட என்னது 15 ஆண்டுகள் அதிகமா. 15 ஆண்டுகள் அதிகம் சொன்னாங்கன்னா இவங்க ரெண்டு பேரோட டிஃபரன்ஸ் தான் 15ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இப்ப இந்த மைனஸ் உள்ள கொண்டு போங்க. அப்ப என்ன இருக்கும்? அமித் பிளஸ் அமிதா மைனஸ் அமிதா மைனஸ் அம்ரிதா இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 15. அப்ப பிளஸ் அமிதா மைனஸ் அமிதா கேன்சல். அப்ப ரிமைனிங் என்ன இருக்கு? அமித் மைனஸ் அம்ரிதா. இதோட ஆன்சர் வருது 15. அப்ப என்ன ஆன்சர் வரும்? இப்ப கொஸ்டின் என்ன கேட்டாங்க பாருங்க. அமித்தை விட அமிர்தா எத்தனை வயது இளையவர்? அப்ப இளையவர்னாலும் சரி இல்ல மூத்தவர் அப்படி மாத்தி கேட்கும்போது சரி அப்படி கொடுத்தா என்ன அர்த்தம்? டிஃபரன்ஸ் கொடுத்தான்னு அர்த்தம். இப்ப அமித் அமிர்தா ரெண்டு பேர் தான் இருக்காங்க. அமித் அமிர்தா. அப்ப ரெண்டு பேருக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 15 ஆண்டுகள். அவ்வளவுதான். அப்ப அமிர்தா வந்து 15 ஆண்டுகள் இளையவர், அமித் வந்து 15 ஆண்டுகள் மூத்தவர். அவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? ரெண்டு பேர் டிஃபரன்ஸ் எவ்வளவு? 15 தான். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். நெக்ஸ்ட், ஒரு ஒழுங்கு பலகோணத்தின் ஒவ்வொரு உட்கோணமும் 165 டிகிரியாக உள்ளது எனில் அதில் உள்ள பக்கங்கள் எண்ணிக்கையை காண்க. ஓகே, ஒரு ஒழுங்கு பலகோணம் அப்படின்னாலே அனைத்து உட்கோணமும் எனக்கு எப்படிதான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். அனைத்து உட்கோணம் எப்படிதான் இருக்கும்? சமமாக தான் இருக்கும். இதுல பக்கங்கள் எண்ணிக்கை கேட்கறாங்க. ஓகே, பக்கங்களின் எண்ணிக்கை கேட்டாங்கன்னா ஃபார்முலா 360 டிவைடட் பை 180 மைனஸ் உட்கோணம். ஓகேங்களா? அப்ப 360 வகுத்தல் 180 மைனஸ் உட்கோண மதிப்பு எவ்வளோ? 165. 360 வகுத்தல் 180 160 போச்சுன்னா 15. இப்ப அடிச்சல் வரும். ஒரு பஞ்சு பாஞ்சு, ரெண்டு பஞ்சா 30, மீதி யார்? 60ல 4. அப்ப எவ்வளவு பக்கங்கள் எனக்கு இருக்கும்? 24 பக்கங்கள் எனக்கு இருக்கும். ஓகேங்களா? அப்ப பக்கங்கள் எண்ணிக்கை கண்டுபிடிக்க அப்படின்னா இந்த ஃபார்முலா பயன்படுத்தி கண்டுபிடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், சிம்மியின் அம்மா விருந்துக்காக 8 லிட்டர் 785 ml சூப் செய்தார். சூப் 35 பேருக்கு சமமாக விநியோகிக்கப்பட்டால் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சூப் வழங்கப்பட்டது? ஓகேங்களா? எப்படி கண்டுபிடிக்க மொத்த எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. மொத்த எவ்வளவு? 8 லிட்டர் 780 ml 785. அப்ப என்ன பண்ணலாம்? 8785 ml. ஏன்னா 1 லிட்டர்னா 1000 ml. அப்ப 8 லிட்டர்னா 8000 ml. அப்ப 8000 பிளஸ் 785 ஒரு 8785 ml. எத்தனை பேருக்கு தராங்க? 35 பேரா? அப்ப இதை 35ஆல டிவைட் பண்ணுங்க. உங்களுக்கு எவ்வளவு எம்எல்னு தெரிஞ்சிடும். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்? அஞ்சால் அடிக்கலாம். அஞ்சால் அடிச்சோம்னா 7 5 35. இங்க 4 5 5 மீதி 3 37. 7 5 35 மீதி 2 28ல 5 25 மீதி 3 35ல 7. திரும்ப என்ன பண்ணலாம்? அடிக்கலாமா? 4 7 7 14 மீதி 3 35ல 5 4 7. அப்ப எவ்வளவு வருதுன்னு பாத்தீங்கன்னா 251 ml வருது. அவ்வளவுதான். அப்ப ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு சூப் வழங்கியிருக்காங்க? 251 ml வழங்கியிருக்காங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், 12 மற்றும் 39க்கு இடையில் 5ஆல் வகுப்படும் அனைத்து இயலெண்களின் சராசரி என்ன? ஓகேவா? 5ஆல வகுப்படக்கூடிய எண்களை மட்டும்தான் எடுக்க போறோம். எதுல இருந்து? 12க்கும் 39க்குமா? அப்ப எந்த நம்பர் வரும்? 15 20 25 30 35. ஓகேவா? 12க்கும் 39க்கும் இடையில உள்ள 5ஆல வகுப்படக்கூடிய எண்கள் இவ்வளவுதான் இருக்கு. எனக்கு என்ன கொஸ்டின்? சராசரி தானே. அப்ப எனக்கு என்ன பார்த்தனா கண்டினியூஸா தானே போகுது. 5 5 தானே கூடுது. எனக்கு ஒரே மதிப்புல கூடிக்கிட்டே போச்சுன்னா எனக்கு எது சென்றா இருக்கோ அதான் சராசரி. அப்ப ஆன்சர் வரும். சராசரி எது இருக்கு? ஆன்சர் 25. ஓகேங்களா? சிம்பிளா கண்டுபிடிச்சலாம். ஓகே, ஒரே மாதிரி விகிதத்துல போச்சு அப்படின்னா நீங்க எப்பயும் போல இடைநிலை கண்டுபிடிக்கிற மாதிரி கூட நீங்க கண்டுபிடிக்கலாம். இடைநிலைங்கிறது வெவ்வேறு நம்பர் கொடுத்து நடுவில் நம்பர் கண்டுபிடிக்குது. சராசரிங்கிறது ஒரே மாதிரி விகிதத்துல கூட்டிகிட்டே போனாலும் சரி, ஒரே மாதிரி விகிதத்துல குறைஞ்சிட்டே போனாலும் சரி, அதை வச்சு சென்ற ஒரு நம்பர் தான் சராசரி. ரெண்டு நம்பர் வச்சு ரெண்டையும் கூட்டி 2ஆல் டிவைட் பண்ணா சராசரி கிடைக்கும். ஓகேங்களா? இது ஈஸியான மெத்தட், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பின் வருவனவற்றில் எது ஒரு பகா எண் ஆகும்? ஓகே, கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப 373 என்ற நம்பரை எதாலுமே டிவைட் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு நம்பரை எதாலுமே டிவைட் பண்ண முடியல. அது என்ன? அது பகா எண். ஓகேங்களா? அப்ப அந்த 373 என்ற நம்பரை நீங்க எந்த நம்பர் வாய்ப்பாடு போட்டாலும் அடிக்க முடியாது. அப்ப மத்த 3 நம்பர் எதாவது அடிக்க முடியும் பார்க்கலாமா? இப்ப லாஸ்ட் ஆப்ஷன்ல இருந்து போகலாம். இப்ப 161
நீங்க 7ஆல டிவைட் பண்ணலாம். ஓகேங்களா? 160 என்ன பண்ணலாம்? 7ஆல் டிவைட் பண்ணலாம். பாருங்கவே. ஈரேழா 14 மீதி 2 21 மூவேலா 21. அப்ப என்ன பண்ணலாம்? 7ஆல டிவைட் ஆகுது இல்ல. அப்ப 121 161 7ஆல் டிவைட் ஆகுது. அப்ப இது பகா எண் கிடையாது. அடுத்த என்ன இருக்கு? 221. அப்ப 221 நீங்க என்ன பண்ணலாம்னா 13ஆல் டிவைட் பண்ணலாம். பாருங்க. ஓர் 13 13 22ல ஒரு 13 13 மீதி 9 பின்னாடி ஒரு 91 அப்படின்னா 7 13 91. ஓகேங்களா? இப்ப 13ஆல் டிவைட் ஆகுதுல்ல. இப்ப இதுவே எனக்கு வராது. இது 7ஆல் டிவைட் ஆச்சு. இது 13ஆல் டிவைட் ஆகுது. இப்ப 437 437 வந்து பாத்தீங்கன்னா நீங்க 19ஆல் டிவைட் பண்ணி பாருங்க. ஒரு 19 19 2 19 38 மீதி 5 57ல 3 19 57 அடிபடுதுல. அப்ப இதுவும் அடிபடுது. இந்த 373 மட்டும் எந்த நம்பர்லையும் டிவைட் ஆகாது. அப்ப ஆன்சர் அது 373. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டானா வாய்ப்பாடு கொஞ்சம் அதிகமா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம 3ஆல 7ஆல 9ஆல விட்டுறக்கூடாது. 11 13 17 19 21 அந்த மாதிரி நம்பரையும் பயன்படுத்தி பாருங்க. அடுத்து முதல் 10 பகா எண்களின் சராசரி என்ன? ஓகே. அப்ப சராசரி அப்படின்னா எனக்கு ஃபார்முலான்னு பாத்தீங்கன்னா கூடுதல் பை எண்ணிக்கை. நார்மலா தெரிஞ்ச ஒரு ஃபார்முலா தான் கூடுதல் பை எண்ணிக்கை. அப்ப கூட்ட போறோம். எத்தனை நம்பர் இருக்கு மொத்தம்? மொத்தம் 10 நம்பர் அவனே சொல்றான். அப்ப எண்ணிக்கை எவ்வளவுதான் இருக்கு? 10 தான். இப்ப முதல் 10 பகா எண்கள் எழுதணும்ல. எனக்கு எது 10 பகா எண்கள்? 2 3 5 7 11 13 17 19 23 29. ஓகேங்களா? எண்ணி பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா? 10 பகா எண்களை போட்டாச்சு. ஓகே. இப்ப இதோட கூடுதல் கண்டுபிடி. அப்ப ஃபுல்லா கூட்டுங்க. உங்களுக்கு கூட்டின எவ்வளவு வரும் பாத்தீங்கன்னா 129 வரும். அப்ப 129 டிவைடட் பை 10. ஒரு ஜீரோ அடிச்சா ஒரு நம்பர் பாயிண்ட். அப்ப ஆன்சர் வரும் 12.9 அப்படின்னு வந்திருக்கும். ஆன்சர் ஆப்ஷன் சி. அடுத்து நயன் ஒரு வேலையை 25 நாட்கள் செய்து விடுவார். நயனை விட தருண் 25% அதிக திறமைசாலி. அப்ப யாரு திறமைசாலி? தருண் தான் இங்க திறமைசாலி. எனில் அதே வேலையை செய்ய தருண் எடுத்துக்கொண்ட நாட்களின் எண்ணிக்கை எவ்வளவு? இப்ப கண்டுபிடிக்கலாங்களா? இப்ப 2 பேர் இருக்காங்க. யாரா இருக்காங்க? நயன் இருக்காங்க, தருண் இருக்காங்க. ஓகேங்களா? இந்த கொஸ்டினை பொறுத்தளவுக்கு யாரு திறமையான ஃபர்ஸ்ட் பாருங்க. யாரு திறமையானவங்க? நயனை விட தருண் 25% அதிக திறமைசாலியா? அப்ப தருண் தானே திறமைசாலி. அப்ப யாரு திறமைசாலியோ அவங்களுடைய சதவீதம் 100. ஓகேங்களா? யாரு திறமைசாலியோ அவங்க மதிப்பெண் எவ்வளவு? 100%. அப்ப இந்த 25% அதிகம் சொல்றாங்களா? அதிகம் என்ன பண்ணும்? கூட்டணும் 100ஓட. அப்ப எவ்வளவு வரும்? 125. அப்ப 125% யாரு? நயன். ஓகேங்களா? இப்ப அடிக்கலாமா? 5 25 125, 4 25 100. அப்ப நயன் வந்து 5, தருண் வந்து எவ்வளவு? 4. ஓகேங்களா? இப்ப நயன் வந்து எத்தனை நாள்? 25 நாளா? அப்ப 5 பங்கு தான் 25. 5 பங்கு தான் 25. அப்ப ஒரு பங்கு எனக்கு எவ்வளவு வரும்? 5 தான் வருமா? 5 பங்கு 25னா ஒரு பங்கு எவ்வளவு? 5. அப்ப 4 × 5 எவ்வளவு வரும்? 20. ஓகேவா? 5 25. அப்ப 4 20. அப்ப தருண் வந்து அந்த வேலையை எத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாரு? 20 நாள்ல செஞ்சு முடிப்பார். அவ்வளவுதான்ப்பா. ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். அடுத்து எக்ஸில் இருந்து எக்ஸின் 90% கழித்தால் எக்ஸ் இவையாக பெருக்குவதற்கு சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எக்ஸ் இல் அப்படின்னா பெருக்கல் எக்ஸின் 90%. ஓகேங்களா? அப்ப எக்ஸின் 90% அது எக்ஸ் இன்ட்டு 90% 90/100 கழிக்கிறாங்க. ஓகேங்களா? அப்ப எக்ஸ்ல இருந்து எக்ஸின் 90% கழித்தாங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னா எக்ஸின் இவையாக பெருக்குவதற்கு இவையாகனா ஏதோ ஒரு நம்பர் வச்சுக்கலாம். அதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? எக்ஸோடைய எதை பெருக்குவதற்கு சமமாக இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ இங்க என்ன பண்ண போறோம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 100x இங்க 90x. அப்போ 100x 90x போச்சுன்னா 10x தான் எனக்கு எவ்வளோ? 100. இங்க என்ன இருக்கு? x இன்ட்டு ஏ. அப்ப என்ன பண்ணலாம்? x கேன்சல். இப்ப ஏவோட மதிப்பு எவ்வளோ? 10/100. இது அடிச்சாலும் வரும். ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ. இந்த ஒரு ஜீரோ அடிச்சா முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். அப்ப ஆன்சர் வரும் 0.1. அப்ப எக்ஸோட எதை பெருக்கிறதுக்கு சமமா இருக்கும்? 0.1 பெருக்குவதற்கு சமமாக இருக்கும். ஓகேவா? எக்ஸ் இருக்கு. அதுல எக்ஸின் 90% கழிக்கிறாங்க. அப்படி கழிச்சு வரக்கூடிய எக்ஸோட எதை பெருக்குன்னா எனக்கு சமமா இருக்குன்னு தான் கேட்டாங்க. அப்ப அது எதை பெருக்குதுன்னா வச்சுக்கிறேன் ஏன்னு வச்சு நான் ட்ரை பண்ணிருக்கேன். அவ்வளவுதான். அடுத்து 10,000x = 9,982 ஸ்கொயர் மைனஸ் 18 ஸ்கொயரில் எக்ஸின் மதிப்பு என்ன? ஓகே.
இதை பார்த்துன்னு தெரிஞ்சுக்கோ. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஃபார்முலா அது ஏ பிளஸ் பி ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? அப்படி பார்க்கும்போது எனக்கு இந்த சைடு என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 10,000 எக்ஸ்ன்னு இருக்கா. அப்ப இங்க ரெண்டுமே என்ன கூட்டிருக்காங்களா கழிச்சுக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்ப 1982 18 கூட்டினா 10,000. அப்ப கூட்டியிருக்காங்க. அப்ப இதோட மதிப்பு எனக்கு இருக்கு. என்ன இருக்கு? 10,000 இருக்குல்ல. இங்க என்ன இருக்கு? 1982 ஸ்கொயர் மைனஸ் 18 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு, இது ரெண்டுமே கூட்டினா தான் 10,000 வரும். அப்ப ஏ பிளஸ் பி இருக்கு. அப்ப அதோட என்ன இருக்கும்? ஏ மைனஸ் பி தான் இருக்கும். அப்ப ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் தானே பார்க்கணும். அப்போ 1982 இருந்து 18 கழிங்க. அப்ப 2ல 8 போகுது, 12 8 போச்சுன்னா 4, மீதி 7 7 1 போச்சுன்னா 6. அப்போ 9 9. அப்ப ஆன்சர் 1964. ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ அப்ப டெக்னீஷியன் தேர்வுல கண்டிப்பா நீங்க பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக தான் இருந்திருக்கும். ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்ல முடியாது, 1 or 2 கொஸ்டின்ஸ் தவிர. ஸோ இது மாதிரி நல்லா தெரிஞ்சு வச்சாலும் போதும், நிறைய கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். இதே மாதிரி போயிட்டு அனைத்து தேர்வுக்குமே கேட்பாங்க. இதையும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு தேர்வுலையும் மேக்ஸ் கொஸ்டினா சரி, ரீசனிங் கொஸ்டினா சரி, எப்படி கேட்குறாங்க, எந்த மெத்தட்ல கேட்குறாங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா போதும், அந்த தேர்வுக்கு ஈஸியாக தயாரிற்கு ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னொரு சந்திக்கலாம். நன்றி.